அப்ப கொஸ்டின் நம்பர் 16 ஓட ஆன்சர் என்னவா இருக்கும்? cos 0 1 by pi. அப்ப 1/π அவ்வளவுதான். ஓகேங்களா? Okay, sir. அது சைலன்ட்ல போட்டுறாதீங்க. அடுத்தது எந்த Important, கொஸ்டின்? sir. இன்னொரு கொஸ்டின் என்னமா கேட்டீங்க? Sir, 25th. 25th ஆமா சார். ஓகே. அதை ட்ரை பண்ணி என்ன பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். 24, 23 போட்டு அப்படிதாம்மா? போட்டாச்சு சார். 25 என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தபடி மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட டெஃபினிஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னொரு சொல்றேன் பார்த்துக்கோங்க. மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட Okay. டெஃபினிஷன் என்ன? எக்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 சரிங்களா? மைனஸ் Okay, sir. எக்ஸ் எக்ஸ் லெஸ் தென் 0 இதான் மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட டெஃபினிஷன். சரியாம்மா? Okay, sir. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இருக்க எக்ஸ்ல 2 கேஸா டிவைட் பண்ணுவீங்க. எக்ஸ் பை எக்ஸ் கமா எக்ஸ் கிரேட்டர் தென் 0 இஸ் கரெக்ட்? sir. அடுத்தது மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் எக்ஸ் லெஸ் தென் 0 இஸ் கரெக்ட்? sir. எதுக்குன்னா இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ரெண்டா டிவைட் பண்ணி காட்டுகிறேன். கரெக்ட்டுங்களா? sir. இருக்கிற டைம் அப்படி எழுதிக்கங்க. 0, x = 0. இதுல என்ன டவுட் இருக்குங்களா? No, sir. அப்ப என்ன ஆகும்? x x கட் ஆயிடுச்சுன்னா என்னது? 1. இந்த x 1, sir. x கட் ஆயிடுச்சுன்னா -1. கரெக்ட்டாமா? sir. அப்ப என்னாச்சு சொல்லுங்க பார்க்கலாம். 1, x greater than 0, -1, x less than 0, 0, x = 0. Is correct? Yes, sir. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோட வேல்யூ என்ன? ரைட் ஹேண்ட் லிமிட்டோட வேல்யூ என்ன? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட். So left hand limit வந்து 1, sorry, left hand limit வந்து -1, right hand limit வந்து 1. 1. Both are equal or not equal? So not equal. Okay, this limit does not exist. Okay, this limit does not. Okay. Okay, sir. Clear? சரி எழுதிக்கீங்க. sir. ஓகே. பார்க்கலாமா ஒன் பை ஒன்னா? அப் டு மேல இருக்கிற 8 இதெல்லாம் முடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். கரெக்ட்டா இந்த ஹோம்வொர்க் Yes, sir. 12th முடிச்சிட்டீங்களா? 12th டவுட் இருந்ததா? 12th முடிச்சேன் சார். ஓகே. 12th முடிச்சிட்டீங்க. ஓகே. சரி எடுக்கணும். 13th என்ன ஆன்சர் வரும்? கொஸ்டின் நம்பர் 13. Sin ax and bx sin கீழ கொண்டு a வந்தாங்க. into 0 into b into 0. So sin 0. sin 0 sin 0 0 தானே? ஆமா சார். 0/0 அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணோம். வெரி குட். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது வந்து sin ax சார் 1/b கான்ஸ்டன்ட் கரெக்ட்டாமா? சார் 1/b கான்ஸ்டன்ட் தானே? இங்க b இருந்திருக்கும். அந்த b வந்து நான் வெளிய எடுத்துட்டேன். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னன்னா லிமிட் x tends to 0 sin x by x equal to 1. கரெக்ட்டுங்களா? சார். அப்ப இந்த இடத்துல x இருக்கணும், இந்த இடத்துல x இருக்கணும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப இந்த இடத்துல ax இருந்தா இந்த இடத்துல என்ன இருக்கணும்? ax இருக்கணும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். சரி அப்ப என்ன பண்ண வேணும் அப்படிங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் பார்த்துக்கணும். லிமிட் x tends to 0 sin ax
டிவைடட் பை ஏ வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிட்டேன். ஏ வந்து என்ன பண்ணிக்கிறேன்? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிட்டேன். தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை பி. இதுக்கு என்ன ஆகும்? டிவைட்ல 1 பை ஏ வெளியே எடுத்துட்டேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 sin ax by ax. கரெக்டுங்களா தப்பா? ஆமா இந்த சார். டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நோ சார். ஓகே, அப்ப இதனோட வேல்யூ என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா 1 ஆயிருமா? ஆமா சார். ஏன்னா இங்க இருக்கிற என்ன டேமோ அதே டேம் இங்க இருந்தா அதனோட ரிசல்ட் என்ன எழுதிக்கலாம்? 1ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே சார். அப்ப என்னாச்சு? இந்த a வந்து டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால டினாமினேட்டரோட இங்க a மேல வந்துரும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? a by b ன்னு வரும். சரிடா கண்ணு? ஓகே சார். This is answer. சரி சார். ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நோ சார். ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நிறைய ப்ராப்ளம் இந்த மாதிரி கான்செப்ட் வரும்.